பாப்பா எனக்கு ஆடு வேணும் பாப்பா. எங்க ஃப்ரெண்டு வீட்டுலலாம் ஆடு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எனக்கு ஆடு வேணும். பக்கத்து வர கிட்ட வருது. டேய் சாதிக்க, முன்ன மாதிரி தொழில் இல்லை, வருமானம் இல்லை, நீ வேற ஆடு வாங்கி கொடுக்குற சொல்ற. என்ன பண்றது புரிய மாட்டேங்குது. ஆடு வேணும் பாப்பா எனக்கு. சரி இங்க வா, என் ஃப்ரெண்டுக்கு இருக்கான், அவங்கள்ட்ட போய் காசு வாங்கலாம். நீ வேற ஆசைப்பட்ட. சாம் கேங்க நினைச்சேன். தோரம் பக்ரீத் வருது, ஆடு வாங்கிட்டீங்களா? நான் வாங்கிட்டேன் பண்ணி சார். சூப்பர் சாம். ஓ ஷபி பை நீங்க? நானும் வாங்கிட்டேன் சார். சூப்பர் பை சூப்பர் பை. சதாம் பாய் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை தான் சதாம் பாய் தேடி வந்தேன். ஆமா ஷாஹில், என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லை சதாம் பாய், பக்கத்து வரதுக்கு ஒரு வாரம் இருக்கு. பையன் வேறு ஆடுவேன்னு ஆசைப்பட்றான். பையன் ஆசைப்பட்டா வாங்கித்தாங்க ஷாஹில். சதாம் பாய் என்கிட்ட தான் காசு இல்லை சதாம் பாய், அதனால தான் கேட்கலான்னு வந்தேன். என்கிட்ட வேற காசு இல்லையா ஷாஹில்? இருந்த காசுல தான் நான் இப்போ போய் ஆடு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா சதாம் பாய்? ஷாஹில், உனக்கு எதனா கடன் இருக்கா முன்னையே? கடன் எதுவும் இல்லை சதாம் பாய். அப்போனா இஸ்லாத்துல ஒரு ரூல்ஸ் இருக்கு ஷாஹில், கடன் வாங்கி குர்பானி கொடுக்கலாமா. அந்த கடனை உன்னால திருப்பி கொடுக்க முடிஞ்சா நீ தாராளமா வாங்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன் ஷாஹில், வட்டிக்கு வாங்கி குர்பானி கொடுக்கவே கூடாது. நான் சதாம் பாய் இப்படி சொல்லிட்டீங்க, உங்களை விட்டா எனக்கு கை மாத்தா யார் சதாம் பாய் கொடுப்பா? ஷாஹில என்னெல்லாம் பார்த்தா நண்பனா தெரியல அவனுக்கு. நான் தரேன்டா அவனுக்கு காசு, வியாபாரம் காசு வச்சுக்கிறேன், நான் தரேன் உனக்கு. ரொம்ப நன்றி ஷஃபி பாய், உங்கள் நல்ல மனசுக்கு. ஆனால் ஒரே விஷயம் ஷஃபி பாய், எனக்கு எப்போ சாவு வரும்னு தெரியாது. நான் உங்கள் காசு வாங்கிட்டு நைட்டே செத்துட்டா அது கடவுளுக்கு பதில் சொல்லணும். அதனால் என்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருள், என் வண்டி உங்கள்கிட்ட அனுமானமாக கொடுக்குறேன். உங்கள் காசு நான் கொடுத்தவொடனே இன்னும் என் வண்டி கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி ஷஃபி பாய்.